ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இது ஹோண்டா யூனிகார்ன் BS6 மாடலு. இந்த வண்டியில் ப்ராப்ளம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பேட்ரி புதுசு போட்டிருக்காங்க. கஸ்டமரே கழட்டி மாட்டியிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு வாரம் தான் ஓடி இருக்குது. அதுக்கப்புறம் பேட்ரி சார்ஜ் ஏறவே இல்லை. பேட்ரி டவுன் ஆகிடுச்சு. இதில் என்ன கம்ப்ளைண்ட்னு பிரித்து பார்த்தா அதில் பாருங்கள், அந்த ஒன் வே கிளச்சில் உள்ள போல்ட்டெல்லாம் லூஸ் ஆகி ஃபுல்லாக எல்லா போல்ட்டும் லூஸ் ஆகிடுச்சு. லூஸ் ஆகி வந்து ஒன் வே கிளச்சு தனியாக கழண்டு வந்துருச்சு. கழண்டு வந்து அந்த கழண்ட போல்ட்டெல்லாம் போய் மேக்னட் கோர் காயில் அடித்து சுத்தமாக காயிலாம் ஃபுல்லாக வீணாக போயிடுச்சு, டேமேஜ் ஆகிடுச்சு. இப்போ இதுலேருந்து மேக்னட்லேருந்து பவர் போகாமல் தான் உங்களுக்கு வந்து பேட்டரிக்கு சார்ஜ் ஏறவே இல்லை. இதில் பாருங்கள், பார்த்தா தெரியும். அதான் கோர் காயில், அந்த போல்டெல்லாம் அடித்து சுத்தமாக காயிலெலாம் எல்லாம் அது கட் ஆகிடுச்சு. இதனால தான் உங்களுக்கு வந்து பேட்டரிக்கு சார்ஜ் ஏறலை. இப்போ கோர் காயில் புதுசு வாங்கியிருக்கோம். கோர் காயில் பொறுத்தளவுக்கு ஒரிஜினல் தான் போடணும். வேறு கம்பெனிக்கு விலை கம்மியாக இருக்குன்னு வேறு கம்பெனி போட்டோம்னா கிக்கெல்லாம் ஸ்டார்ட் ஆகும். பவர் பற்றாமல் உங்களுக்கு வந்து செல்ஃப் ஸ்டார்ட் ஆகாது. மழை நேரத்தில் ஸ்டார்டிங் ப்ராப்ளம் வரும். அதனால் காயில் எந்த காயில் போட்டாலும் ஒரிஜினல் தான் போடணும். இதோட ரேட்டை பார்த்திங்கன்னா 1858 ரூபா வருது. அடுத்து பார்த்திங்கன்னா ஒன் வே கிளச்சு. இந்த காயில் பிரச்சனை வந்தாலே ஒன் வே கிளச்சு மாற்றி விட்டுணும். போல்டு மட்டும் தான் லூஸ் ஆகிருக்கு. போல்டு போட்டு டைட்டு வச்சுட்டோம்னு நினச்சோம்னா திரும்ப அந்த போல்டோட ஹோல்ஸ் எல்லாம் அகண்டு போயிருக்கும். திரும்ப எப்படியும் ரன்னிங்கில் லூஸ் ஆகிடும். ஒன்று கிளச்சு மாற்றுறது தான் நல்லது. திரும்ப பிரச்சனை வராமல் இருக்கும். காயில் எல்லாம் மாட்டியாச்சு. பேட்டரிக்கு சார்ஜ் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. பேட்டரி 12 வோல்ட்டு, அது 13, 14 வரைக்கும் வரணும். ரைஸ் பண்ணுங்க. ரைஸ் பண்ண சார்ஜ் ஏறுது. இப்போ கரெக்டாக இருக்குது, பிரச்சனை வராது.